யாரு இப்படி பெல் அடிக்கிறாங்க? பவி, ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க. கதவு ஏன் திறக்கல? அத்தை ஆ, நில்லுங்க, திறக்காதீங்க. திறக்காதீங்களா? ஏன்? ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அத்தை நான் தான் சொல்றேன்ல, திறக்காதீங்கன்னா திறக்காதீங்க. ஏன் திறக்க கூடாது? யாரோ பாவம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அடிச்சிட்டு இருக்காங்க ஐயோ பாரு. அத்தை, அந்த ஆதிரா வந்து நிக்கிறா. ஏதோ திட்டத்தோட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். தேவையில்லாம அவகிட்ட பேசி புதுசா ஏதாவது பிரச்சனை எல்லாம் சிக்கிக்க வேணாம். பவி, என்னதான் இருந்தாலும் வீட்டு வாசல்ல நிக்கும் போது பாராமுகமா இருக்கிறது தப்பு பவி. தொடர்ந்து பெல் அடிச்சுட்டே வேற இருக்கா. அது என்னன்னு நான் கேக்குறேன். நீ உட்காரு. என்னாச்சு? என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கிடுகிடுன்னு சுத்துது. நெஞ்சு வேற கரைக்குது. வீட்டுல வேற யாரும் இல்ல. இந்த பிளாட்ல யாரையும் எனக்கு தெரியவும் தெரியாது. உங்களதான் தெரியும். அதான் இங்க வந்தேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரி, நீ என்ன சாப்பிட்ட? இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பூரி மசாலா சாப்பிட்டேன். கர்ப்பமா இருக்கும்போது பூரி மசாலா சாப்பிடலாமா? அதுவும் ராத்திரி நேரத்துல? எனக்கு என்னால சுத்தமா முடியல. சரி, நீ வா வா. மெதுவா மெதுவா, மெல்ல, மெதுவா உட்காரு. இங்கே இரு. இங்கே உட்காரு, நான் இப்போ வந்துடுறேன். சரி. சீரகம்லாம் எங்க வச்சிருக்க? அங்க 2வது ஷெல்ஃப்ல. ஆ ஆ இருக்கு. இந்த தண்ணி எடுத்துக்கலாம்ல? ஆ, இந்த மாதிரி நேரத்துல இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டான சாப்பாடு தான் சாப்பிடணும். எல்லா நேரத்திலயும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்க முடியுமா? நெஞ்செரிச்சல், வயிற்று வலி, ஜலதோஷம், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நாமளே கை வைத்தியம் பார்த்துக்கணும். அதுதான் நல்லதும் கூட. கொஞ்சம் கத்துக்கோ என்ன? கஷாயம் சூடாதான் குடிக்கணும், சரியா? சூடா குடிச்சாதான் அந்த வலி எல்லாம் போகும். மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் குடி பார்க்கலாம். மெல்ல
குடி. கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், ஆனா கண்ணை மூடிட்டு குடிச்சிரு. கொஞ்ச நேரத்துல வயித்து வலி, அந்த நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் சரியாயிடும். இத பாரு, இந்த மாதிரி நேரத்துல என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிறத விட என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம பண்ற ஒரு தப்பு குழந்தைய எதுவும் பாதிச்சிடக்கூடாதுல்ல. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம்? திடீர்னு இப்படி ஆனதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுனே தெரியல. நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு தெரியாம தான் உங்க வீட்டு கதவை தட்டினேன். ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க. இங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. அதெல்லாம் நீ ஒன்னும் யோசிக்காத. எப்ப வேணும்னாலும் என்ன உதவியா இருந்தாலும் நீ என்கிட்ட தயங்காம கேளு. Hello, excuse me. What's happening here? நீங்க ஏன் வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ அக்கா, அவங்க எனக்காக தான் வந்தாங்க. Why? திடீர்னு எனக்கு நெஞ்சு கரைக்கிற மாதிரி இருந்துச்சு. தலை வேற சுத்துச்சு. வீட்ல வேற யாரும் இல்லையா, அதான் இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டேன். நல்ல நேரத்துல வந்து எனக்கு கஷாயம் வச்சு கொடுத்தாங்க. ஒரு புள்ளத்தாச்சி பொண்ண தனியா விட்டுட்டு இப்படியா போறது? வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா மட்டும் பத்தாது, அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். Listen, 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 listen. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களோட அட்வைஸ் ஒன்னும் எனக்கு தேவையில்லை, புரியுதா? Try. I got it now. பரிகாரம் தேடுறீங்க உங்க பையன் பண்ண பாவத்துக்கு, ரைட்? ஓகே, ஃபைன். அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு ஆதிர மேல அக்கறை இருந்தா ஏன் நீங்க இந்த பொண்ண உங்க பையன் கூட சேர்த்து வைக்க கூடாது? பிரதிபா, வார்த்தைகளை அளந்து பேசு. வாட்? ஆதிரா மட்டும் இல்ல, இந்த சூழ்நிலையில எந்த பொண்ணு இருந்தாலும் நான் உதவி செய்வேன். தப்பு தப்பா பேசாத. அதுக்கு பதிலா இந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோ. வரேம்மா. சோ என்ன லட்சுமி வந்துட்டு போறாங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான்ஸ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, நிஜமாவே உடம்பு சரியில்லை. நீங்க வேற இல்லையா, அதான் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டேன். என்ன இவ இப்படி சாஃப்டா பேச ஆரம்பிச்சிட்டா? ஒருவேளை நல்லவளா ஆயிடுவாளோ? நான் வேற இவளை வச்சு நிறைய பிளான் போட்டிருக்கேனே. என்னத்த மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து நல்லா தூங்க வச்சிட்டீங்களா? புள்ளத்தாச்சி பொண்ணு பவி ஏதோ நெஞ்செரிச்சல்ல இருந்தா, அதான் உதவி பண்ணிட்டு வந்தேன். உதவி பண்றதுக்காக தான் போயிட்டு வந்தேன். இன்னைக்கு நம்ம குடும்பம் இப்படி நிம்மதி இல்லாம இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் அவதான். நீங்க என்னடானா அவளுக்கு போய் உதவி செஞ்சுட்டு வரேன்னு சொல்றீங்க. அத்தை, எனக்கு தெரியும் உங்ககிட்ட கஷ்டம்னு யாரு வந்து கேட்டாலும் உடனே போய் உதவி செய்வீங்கன்னு. ஆனா என் வாழ்க்கையவே நாசம் பண்ண அவளுக்கு என்னால எப்படி கருணை காட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? அம்மா, ஏமா அப்படிலாம் பண்றீங்க? இப்பதாம்மா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு லைட்டா நல்லது நடக்கிற மாதிரி தெரியுது. அதையும் கெடுத்துறாதீங்கம்மா. அவ ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்கா, புள்ளத்தாச்சி வேற. அதனாலதான் நான் வந்து உதவி பண்ண போனேன். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு அவளை பார்த்த உடனே கேக்குறதுக்கு எனக்கு தெரியாதா? ஏன் இந்த அபார்ட்மெண்ட்ல 200 வீடு இருக்கத்த, அங்கெல்லாம் போய் உதவி கேட்காம நம்ம கிட்ட வந்து ஏன் கேட்கணும்? இல்ல, தெரிஞ்சவங்கன்னு இங்க அவளுக்கு நாம தானே இருக்கோம், அதான் உதவி கேட்டு வந்தா பவி. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. அடுத்து ஏதோ பெரிய சிக்கல்ல சிக்க வைக்கிறதுக்கு தான் அவ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல அத்தை. இது வரைக்கும் நான் யாருக்காச்சும் துரோகம் நினைச்சிருக்கேனா? எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லது தானே நினைப்பேன்.
இந்த பிரச்சனையை இதுக்கு மேல பெருசு பண்ணாதீங்க, பெருசு பண்ண வச்சிராதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவளுக்கு உதவி பண்ண போய் நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் நம்மளுக்குள்ளதான் பிரச்சனை வரும். சொல்லுங்க லட்சுமி, நீ கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வரத உனக்கு வேலையா போச்சு. வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு பொங்கி போட்டுக்கிட்டு உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? பாட்டி, உங்க வில்லு பாட்ட கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஆ, ஆ. நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். வேலைக்கு போகாதீங்க, வீட்ல இருங்க, வேலைக்கு போகாதீங்க. இதே வில்லு பாட்டு தான் எப்பவுமே பாடுறீங்க. அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாங்க? இப்போ இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க 2 பேரும் தான். பொம்பளைங்களா அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நான் தோணித்தனமா யார் சொல்றதையும் கேட்காம இருந்தா இப்படித்தான் நடக்கும். தாத்தா, இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? அதுக்கும் நாங்க வேலைக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்க? நானே இப்ப செம்ம கோவமா இருக்கேன். தயவு செஞ்சு என் வாயை கலராதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பவி, கோவப்படாத. இனிமே நான் அந்த ஆதிராவை பார்க்க போக மாட்டேன். இந்த பிரச்சனையை இதோட விட்டுடு. அண்ணே, வாங்கண்ணே, நம்ம பவி, போலாம். எப்படியோ போய் தொலைட்டோம். அம்மா விடுங்க. யாருக்கா இருந்தாலும் உதவி செய்யணுங்கிறது உங்க குணமா, அதனாலதான் அப்படி பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, விடுங்க. போக போக எல்லாம் சரியாயிடும். சரியா? ம், சரியா? மதர், ஏதோ பெரிய யோசனை இருக்கீங்க போல. மதர், நேத்து நம்ம கொடுத்த மீம்ஸ் டார்ச்சர்ல ஜீவா சார் கொஞ்சம் கலங்கிதான் போயிருப்பாரு போல. இப்ப எல்லாம் எதை பார்த்தாலும் மீம்ஸ் மாதிரி டர்ராகிறாராம். என்ன மதர், நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்க முகத்துல பெரிய சிரிப்பே இல்லையே. இல்ல மதன், அந்த பிளான் அப்படி ஒன்னும் பெருசா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியலையே. ஆனா இன்னைக்கு நான் பண்ண போற காரியத்தினால ஜீவா சார் ஆடி போறாரு பாரு. என்கிட்ட அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். உன்கிட்ட ஐடியா இருந்தா என்கிட்ட ஐடியா இருக்காதா? அவர் அசந்து போற மாதிரி என்கிட்டயும் ஒரு ஐடியா இருக்கு. என்ன மதர் சொல்றீங்க நீங்க? என்ன ஐடியா சொல்லுங்க. நோ டயலாக், ஒன்லி ஆக்ஷன். ஃபாலோ மீ. ஆஹா, மதர் பஞ்ச் டயலாக்லாம் பேசிட்டு போறாங்க. ஐயோ மதர், என்ன சிஇஓ ரூம்குள்ளே வந்திருக்கீங்க? மதர், சிங்கத்தை போய் அது குகையிலே பார்க்க போறேன்னு பஞ்சு மட்டும் சொல்லிடாதீங்க மதர், என்னால தாங்க முடியாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். மதர் மதர் மதர், அவர் வந்துட போறாரு மதர், அப்புறம் தான் ஆயிரப்போகுது. மதர் என்ன பண்றீங்க? அவர் எந்த நேரத்திலயும் வந்துடலாம் மதர். அவர் வரட்டும், ஒண்ணும் ஆகாது. சொன்னா கேளுங்க மதர். வாங்க மதர், வெளியே போயிடல. அவர் வந்துடுறதுக்குள்ள எந்த நேரத்திலயும் அவர் வந்துடுவாரு மதர். சிஇஓ ஆச்சரியப்பட போறாரு. ஆச்சரியப்படுவாரா? மதர், இந்த ரூம்குள்ள நானே வந்ததில்ல மதர். வந்தது இல்லையா? யோ, இப்ப அதுவா முக்கியம். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க மதர். மதர், அவர் வந்துட்டு போனாரு மதர். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. எனக்கு ஏன் வேலை முக்கியம். நான் வெளியே நிக்கிறேன்டா சாமி. மதர், மதர், போங்க மதர். மட்டும் விட்டுட்டு போற. ஏய், ச்சே, இந்த காலத்து பசங்களுக்கு வாய் தான் அதிகம், கொஞ்சம் கூட தைரியம் இல்ல. ச்சே, ச்சே. இன்னைக்கு நான் பண்ற வேலையை பார்த்து ஐயோ மேடம், இந்த வேலையை நீங்க எதுக்கு பாக்குறீங்க? அதுக்கு தானே நான் இருக்கேன். வேண்டாம் மேடம். ஒண்ணும் வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐயோ வேண்டாம் மேடம், நான் பாத்துக்கிறேன். இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க வைங்க நான் மேடம். பாத்துக்கிறேன்மா.
நான் எல்லாமே சுத்தமா செய்யறேன் பாரு. ஜீவா சாருக்கு தெரிஞ்சா திட்டுவாரு மேடம். திட்ட மாட்டாரு, திட்ட மாட்டாரு. சொல்றத நீ என்ன கேளுங்க பண்ணு? மேடம். நீ என்ன பண்ற? அந்த தொடப்பத்தை என்கிட்ட ஐயோ கொடு. வேண்டாம் மேடம். கூட நான் பெருக்கிறேன். வேண்டாம். பெருக்கிறேன்ல. நீ போய் வேற வேலை இருந்தா பாரு. போ மேடம் போ, ஒண்ணும் ஆகாது. எல்லாமே நான் சுத்தமா பண்ணிடுறேன். போ போ போ. இப்பதான் எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கங்க இருக்கு. சிஇஓ சார் பார்த்ததும் அசந்து போயிடணும். பியூட்டிஃபுல். மதர், எங்க அவர் வந்து நீங்க உள்ள அதை பார்த்துட்டு நான் இல்லாதப்ப என் ரூமுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு உங்களை திட்ட போறாருன்னு நான் பயந்துட்டேன் மதர். எதுக்கு பயம்? ஒன்னும் பயம் இல்ல. இப்ப என்ன, நீங்க அவர் ரூம அவருக்கு தெரியாம கிளீன் பண்ணி வச்சத பார்த்து அவரு உங்க மேல இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு வேலை கொடுப்பாரா? ஆமா மதர், பழைய ஐடியா மதர். அதுவும் ரொம்ப சீப்பா இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. பாரு, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம கேபினை பாக்குறதுக்கு சுத்தமா இருக்கிறது நமக்கு பிடிக்கும். அதை சுத்தம் பண்ணோங்கிற எண்ணமும் நம்ம மனசுல இருக்கும். ஆனா நம்ம சுத்தம் பண்ண மாட்டோம், அப்படியே வச்சிருப்போம். திடீர்னு சுத்தம் ஆயிடுச்சுன்னா நம்ம மனசுல ஒரு உற்சாகம் வரும்ல, அதே மாதிரிதான் இப்போ சிஇஓ ரூம்குள்ள போனதும் ரூம் சுத்தமா இருக்கிறத பார்த்ததும் அவர் மனசுக்குள்ள அப்படியே ஒரு உற்சாகம் வரும், ஒரு மாற்றம் வரும். நிச்சயமா வரும் மதன். ஓ, அந்த மாற்றத்தின் விளைவாக உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு சொல்றீங்க. இதுதானே உன் மாஸ்டர் பிளான்? ஆமா. ஓ சூப்பர். சார் வணக்கம் சார். சார் எல்லாமே நீட் அண்ட் கிளீனா இருக்கு. வெரி நைஸ். நான் வந்ததுல இருந்து இதை கிளீன் பண்ண சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு சொல்லாமலே கிளீன் பண்ணிருக்காங்க. நைஸ். ஹவுஸ் கீப்பிங் உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். சார் சார் கூப்பிட்டீங்களா சார்? எஸ் சத்யா, வெரி குட். இது நாள் வரைக்கும் இந்த ரூம் இவ்ளோ நீட்டா இருந்ததே இல்ல. நான் எதுவும் பண்ணல சார். சுத்தம் பண்ணது எல்லாம் லக்ஷ்மி மேடம் தான் சார். போய் அவங்களை கூட்டிட்டு வாங்க. போங்க. ஓகே சார். மேடம், உங்களை ஜீவா சார் கூப்பிடுறாரு. கூப்பிடுறாரா? நீ போ, நான் வரேன். மதன், சார் கூப்பிட்டீங்களா? எஸ். Day by day you are proving me that you are not worth for this channel. உங்களுக்கு ஏங்க இந்த வேண்டாத வேலை? நான் தான் உங்களை சும்மா இருந்தா போதும்னு சொல்லிருக்கேன்ல. தேவையில்லாம அடுத்தவங்க வேலை ஏங்க மூக்கு நுழைக்கிறீங்க? என்னால சும்மா இருக்க முடியல சார். அதனால உங்க டேபிள் எல்லாம் தொடச்சி நான் சரி பண்ணேன் சார். இதுக்கு தாங்க நீங்க லாய்க்கு. உங்களை போய் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, எங்க எம்டி. அவரை சொல்லணும். You are totally waste. சரி,
இங்க இருந்து அந்த ப்ளூ கலர் ஃபைல் எங்க? சார் ப்ளூ கலர் ஃபைல் சார் சார் அது ரெண்டாவது ட்ரால வச்சிருக்கேன். இதெல்லாம் எப்படி செப்பரேட் பண்ணி அடுக்குனீங்க? அடையாளத்தை வச்சு தான் சார் நான் பண்ணேன். முக்கியமான ஃபைல்ஸ்ல எல்லாம் ஒரு ஒரு கிராஸ் போட்டு வச்சிருந்தது இல்லையா, அதெல்லாமே ஒரு பக்கம் வச்சுட்டேன். மீதி எல்லாம் சாதாரணமான ஃபைல்ஸ் எல்லாம், பார்க்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு பக்கமா வச்சுட்டேன். ஓ, சார் என்ன தேடுறீங்க? அது அது காலையில வருமே ஒரு ப்ரோக்ராம் ஷீட், ஒரு பிரிண்ட் மாதிரி ஒண்ணு, ஷெட்யூல் அதானே சார் தேடுறீங்க? சார் சார் அத வந்து ஃபர்ஸ்ட் டிராயர்ல வச்சிருக்கேன். அதுல பாருங்க சார். இருக்குல்ல சார், அதுதானே சார்? அந்த ஷீட் தானே சார்? அந்த பேப்பர் தானே? அவுட். அவுட். I said go out. போங்க.